முதலில் உயிராக காதலிக்கிறார்கள், பிறகு சண்டையிடுகிறார்கள், இறுதியில் ஒருவரை ஒருவர் வெறுத்து பிரிந்து விடுகிறார்கள். இது ஏன் நடக்கிறது? ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்ட கேள்வி இது. இதற்கு அந்த குரு சொன்ன பதில் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. உறவுகள் ஏன் உடைகின்றன? இந்த உலகில் செய்யவே முடியாத மிகக் கடினமான காரியம் எது? இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஒரு இளைஞன் ஒரு ஞானமிக்க குருவின் சீடராக சேர்ந்தான். அவனுடைய மனதில் பல கேள்விகள் இருந்தன. ஆனால் ஒரு கேள்வி அவனை மிகவும் சிந்திக்க வைத்தது. ஒரு நாள் அவன் குருவிடம் வந்து கேட்டான், குருதேவ், ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். பின்னர் அவர்கள் ஒருவருக்கொருவர் காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசுகிறார்கள். இறுதியில் அந்த உறவு முறிந்து காதல் வெறுப்பாக மாறுகிறது. இது ஏன் நடக்கிறது? குரு அமைதியாக சிரித்தார். அதற்கான பதிலை தெரிந்து கொள்ள நீ என்னுடன் வா என்றார். அவர்கள் இருவரும் ஒரு கிராமத்திற்கு சென்றனர். ஒரு வீட்டின் கதவை தட்டினர். உள்ளிருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான். அவன் குருவை பார்த்ததும் மரியாதையுடன் வணங்கினான். குருதேவ், நான் உங்களுக்கு எப்படி உதவலாம் என்று கேட்டான். குரு அவனை நேராக பார்த்து கேட்டார், உன் மனைவியுடன் இருந்த பிரச்சனை தீர்ந்துவிட்டதா? இப்போது நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? அந்த மனிதன் முகம் உடனே மாறியது. அவன் ஆழமாக சுவாசித்துக் கொண்டு பேசத் தொடங்கினான். நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். அந்த பெண்ணை திருமணம் செய்ததே தவறு. அவளுக்கு என்னைப் பற்றியோ என் குடும்பத்தைப் பற்றியோ எந்த கவலையும் இல்லை. அவள் எப்போதும் ஆணவத்துடன் பேசுவாள். சின்ன விஷயத்திற்கே கோபப்படுவாள். நான் சொல்வதை அவள் ஒருபோதும் கேட்க மாட்டாள். அவளில் நல்லது எதுவும் இல்லை. என் விதியில் கடவுள் ஒரு மோசமான மனைவியை எழுதிவிட்டார். இப்போது அவள் என்னை விட்டு வெளியேறி தன் வீட்டிற்குச் சென்று விட்டாள். அவள் அங்கேயே இருக்கட்டும். என் வாழ்க்கையில் மீண்டும் ஒருபோதும் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அந்த மனிதன் கோபத்திலும் வருத்தத்திலும் தனது மனதை வெளிப்படுத்தினான். குரு அமைதியாக அதைக் கேட்டார். பின்னர் தனது சீடரை நோக்கி மெதுவாக பேசத் தொடங்கினார். பார்த்தாயா? இதுதான் மனித இயல்பு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் கெட்டதை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள். ஒருவரின் குறைகளை நினைக்க ஆரம்பித்தால் அவர்கள் அந்த மனிதனின் முழு வாழ்க்கையையும் அதே கோணத்தில் பார்க்கத் தொடங்குவார்கள். அவர்களின் பார்வையில் அந்த மனிதனின் நல்லதெல்லாம் மறைந்துவிடும். கெட்டதே மட்டும் பெரிதாகத் தெரியும். அதையும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுவார்கள். மனதில் உறுதியாக பதிந்து விடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நீயே யோசித்துப் பார். தீமையை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நன்மையை எப்படி வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியும்? நன்மை வரவேண்டும் என்றால் முதலில் நம்முடைய பார்வை மாற வேண்டும். நல்லதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதை நினைக்க வேண்டும். நல்லதை பேச வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நம்மை தேடி வரும். ஆனால் உண்மையில் யாரும் இதைச் செய்ய விரும்ப மாட்டார்கள். ஏனெனில் அது அவர்களின் ஈகோவை காயப்படுத்தும். மனிதர்கள் தங்கள் ஈகோவிலிருந்து கீழே இறங்க விரும்ப மாட்டார்கள். அந்த மனிதன் உடனே எதிர்த்து பேசினான். குருதேவ், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? யாராவது கெட்டவராக இருந்தால் நாம் அவர்களில் உள்ள கெட்டதையேதான் பார்க்க முடியும். என் மனைவி கெட்டவள். அதனால் நான் அவளில் இருக்கும் தீமையைத்தான் பார்க்கிறேன். என்னை மகிழ்ச்சி அடையச் செய்ய அவள் ஒருபோதும் எதுவும் செய்யவில்லை. குரு அமைதியாக ஒரு கேள்வி கேட்டார். உன் மனைவியை மகிழ்ச்சி அடையச் செய்ய நீ ஏதாவது செய்திருக்கிறாயா? அந்த மனிதன் சற்றே தடுக்கி பேசினான். குருதேவ், நான் எதையாவது செய்ய முயன்றால் கூட அவள் ஒருபோதும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. குரு மெதுவாக சிரித்தார். சரி, இப்போது இந்த எல்லா கெட்ட நினைவுகளையும் கொஞ்ச நேரம் விட்டுவிடு. அதை மறந்துவிடு. உன் மனைவியைப் பற்றி ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் நினைத்து அதை என்னிடம் சொல்லு. அந்த மனிதன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாக பேச ஆரம்பித்தான். ஒரு முறை என் அம்மா மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் என் மனைவி அவளை மிகுந்த அக்கறையுடன் பார்த்துக் கொண்டாள். அவள் பகலும் இரவும் பாராமல் கவனித்துக் கொண்டாள்.
குரு மீண்டும் கேட்டார். இதற்கு அப்புறம் இன்னும் ஏதாவது நல்ல விஷயம் நினைவுக்கு வருகிறதா? அந்த மனிதன் இந்த முறை தயக்கமின்றி சொன்னான். ஆம், அவள் எப்போதும் சரியான நேரத்தில் எழுந்து என் பெற்றோர்களையும் என் உணவையும் மிகுந்த பொறுப்புடன் கவனித்துக் கொண்டாள். ஒரு முறை நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அந்த இரவு முழுவதும் அவள் தூங்காமல் எனக்கு மருந்து கொடுத்து கவனித்துக் கொண்டாள். எனக்கு தேவையான சிறிய விஷயங்களையும் அவள் கவனித்தாள். நான் கேட்காமல் கூட அவள் எனக்கு உதவுவாள். அவள் மிகவும் கடினமாக உழைப்பவள். அவளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருபோதும் அதை என்னிடம் சொல்லி என்னை சுமையாக உணரச் செய்யவில்லை. அவள் எப்போதும் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சித்தாள். இதனைச் சொல்லும்போது அந்த மனிதனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவன் உடைந்த குரலில் பேசினான். குருதேவ், என்னால் பெரிய தவறு நடந்துவிட்டது. என் மனைவிக்கு குறைகள் இருக்கலாம், ஆனால் அவள் மோசமானவள் இல்லை. அவளுடைய நல்ல குணங்களை நான் பார்க்கவே இல்லை. குரு மெதுவாக கூறினார். ஒருவரின் தீமையை மட்டும் பார்த்தால் அந்த தீமை மேலும் தீமையை ஈர்க்கும். அப்பொழுது வாழ்க்கையில் எல்லாம் தவறாக நடக்கிறது என்று தோன்றும். நீ பார்க்கும் பார்வையே உன் உலகத்தை உருவாக்கும். ஆனால் ஒருவரின் நற்குணங்களை பார்க்கத் தொடங்கினால் அந்த நன்மை மேலும் நன்மையை ஈர்க்கும். அப்போது வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அமைதியும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும். அந்த வார்த்தைகள் அந்த மனிதனின் மனதை முழுமையாக மாற்றின. அவன் குருவை மரியாதையுடன் வணங்கினான். பின்னர் ஒரு முடிவுடன் எழுந்தான். இந்த முறை குறைகளை நினைத்து அல்ல, நல்லதை உணர்ந்த மனதுடன் தன் மனைவியை மீண்டும் பெற்றுக்கொள்ள அவன் அவளை தேடி புறப்பட்டான். குரு தனது சீடரை நோக்கி கேட்டார். இப்போது உனக்கு புரிகிறதா? ஏன் உறவுகள் உடைகின்றன? ஏன் காதல் வெறுப்பாக மாறுகிறது? அவர் சிறிது நேரம் நின்று தொடர்ந்தார். இதயத்தில் வெறுப்பு இருந்தால் அங்கே காதல் இருக்க முடியாது. அதேபோல் காதல் இருக்கும் இடத்தில் வெறுப்பு நிலைத்திருக்க முடியாது. நம் இதயத்தில் எதை வைத்துக் கொள்வது என்பது முழுவதும் நம்முடைய தேர்வு. சீடர் தலையசைத்து சொன்னான். குருதேவ், நீங்கள் சொல்வதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது. அதற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். குரு அமைதியாக பதிலளித்தார். கேள், நிச்சயமாக பதில் சொல்கிறேன். சீடர் கேட்டான். இந்த உலகிலேயே மிகவும் கடினமான பணி எது? குரு சிறிது புன்னகைத்தார். இந்த உலகில் மிகவும் கடினமான பணி தனிமையில் வாழ்வது. சீடர் உடனே பதிலளித்தான். இதில் என்ன கடினம் இருக்கிறது? யார் வேண்டுமானாலும் தனியாக வாழ முடியும். குரு மெதுவாக சிரித்தார். பின்னர் சவாலாக கேட்டார். அப்படியானால் நீ 30 நாட்கள் முழுமையாக தனிமையில் வாழ முடிகிறதா? அந்த 30 நாட்களில் நீ எங்கும் செல்லக்கூடாது. ஒரு குகையில் வாழ வேண்டும். வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. யாருடனும் பேசக்கூடாது. குரு தனது சீடரிடம் தெளிவாக கூறினார். அந்த குகைக்குள் நீ எந்த வேலையிலும் ஈடுபடக்கூடாது. அமைதியாகவும் தனிமையாகவும் இருக்க வேண்டும். உன்னால் இது முடியுமா? சீடர் சற்றே குழப்பத்துடன் கேட்டான். ஆனால் குருதேவ், இதைச் செய்வதால் என்ன பயன்? நான் என்ன சாதிக்கப் போகிறேன்? குரு அமைதியாக பதிலளித்தார். அதற்கான பதிலை நீயே கண்டுபிடிப்பாய். கேள்வி ஒன்றே, இவ்வளவு எளிமையான பணியை உன்னால் செய்ய முடியுமா? சீடர் சவாலாக ஏற்றுக்கொண்டான். குரு அவனை ஒரு குகைக்கு அழைத்துச் சென்றார். 30 நாட்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் ஏற்பாடு செய்து வைத்தார். பின்னர் கூறினார், குகையின் கதவு திறந்தே இருக்கும். உனக்கு முடியவில்லை என்று தோன்றினால் நீ வெளியே வரலாம். சீடர் குகைக்குள் நுழைந்தான். முதல் நாள் அவனுக்கு எளிதாகத் தோன்றியது. அவன் அமைதியாக தனது நேரத்தை கழித்தான். 2ஆம் நாள் அவன் மனதில் ஏதோ மாற்றம் ஆரம்பமானது. அவனுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு. அவனுடைய மனம் அமைதியாக இல்லை. மீண்டும் மீண்டும் வெளியே போக வேண்டும் என்று நினைத்தது. அவன் அங்கும் இங்கும் நடந்தான். அமைதியற்ற உணர்வு அதிகரித்தது. எப்படியோ 2ஆம் நாளையும் கடந்து விட்டான். 3ஆம் நாள் அது மிகவும் கடினமாக மாறியது. அவன் தன்னைத்தானே கேள்வி கேட்டான். நான் இங்கே என்ன செய்கிறேன்? இது எல்லாம் தேவையில்லாத வேலை அல்லவா? வெளியில் என்ன நடக்கிறது? நான் இங்கே ஏன் இருக்கிறேன்? அவன் மனம் முழுவதும் குழப்பமாகிவிட்டது.
இறுதியில் 3ஆம் நாளிலேயே அவன் குகையிலிருந்து வெளியே வந்து குருவைச் சந்தித்தான். சீடரை பார்த்த குரு அமைதியாக சொன்னார், நான் உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். நாம் 30 நாட்கள் தனிமையில் இருப்பதாக ஒப்புக்கொண்டோம். ஆனால் நீ 3ஆம் நாளிலேயே வெளியே வந்துவிட்டாய். சீடர் தலையை குனிந்து சொன்னான், எனக்கு என்ன ஆகிறது என்று தெரியவில்லை குருதேவ். அந்த குகைக்குள் நான் மிகவும் அமைதியற்றவனாக உணர்ந்தேன். வெளியே வரவேண்டும் என்று தோன்றியது. இந்த 3 நாட்களிலும் என்னால் உண்மையான தனிமையையே அடைய முடியவில்லை. சீடர் தன் அனுபவத்தை பகிர்ந்தான். அந்த 3 நாட்களில் என் மனதில் எண்ணங்கள் நிறைந்து கொண்டே இருந்தன. பல உணர்ச்சிகள், பல நினைவுகள். என்னுள் ஏதோ தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஒரு சக்தி என்னை வெளியே இழுத்தது போல உணர்ந்தேன். அதை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. குரு அமைதியாக கூறினார், அது வேறு எதுவுமில்லை. அது உன் மனம். மனம் தனிமையை விரும்பாது. அது எப்போதும் யாரையாவது, ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கும். மற்றவர்களுடன் இருப்பதில்தான் அதன் சக்தி இருக்கிறது. அதன் அடையாளமே அதில்தான். ஆனால் அது யாரையும் காண முடியாதபோது, யாரையும் சார்ந்து இருக்க முடியாதபோது அது அமைதி இழக்கிறது. அது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பிக்கிறது. அதனால்தான் அது உன்னை அங்கே இருந்து வெளியே கொண்டு வர முயன்றது. நீ அதற்கு இடம் கொடுத்தாய். அதனால் நீ வெளியே வந்தாய். சீடர் அமைதியாக தலை குனிந்தான். குருதேவ், நீங்கள் சொல்வது உண்மைதான். இந்த உலகில் மிக கடினமானது தனிமையில் வாழ்வது. குரு சிரித்தார். பின்னர் ஒரு புதிய கேள்வியை முன்வைத்தார். நீ என்னிடம் கடினமான பணியை கேட்டாய். ஆனால் ஒரு விஷயம் கேட்கவில்லை. இந்த உலகில் மிக எளிதான பணி எது என்று. சீடர் சற்றே ஆச்சரியப்பட்டான். குருதேவ், அந்த கேள்வி என் மனதிலும் வந்தது. ஆனால் ஏனோ அதை நான் கேட்கவில்லை. என்னால் கேட்க முடியவில்லை. இந்த உலகில் மிகவும் கடினமானது தனிமை. அதனால்தான் இந்த உலகில் மிகவும் எளிதானதும் அதுவே. சீடர் குழப்பமடைந்தான். குருதேவ், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. குரு அமைதியாக விளக்கினார். தனிமையே நம்முடைய இயல்பு. ஆனால் நாம் அந்த இயல்பிலிருந்து மிகவும் தூரம் சென்றுவிட்டோம். நம் மனம் உருவாக்கிய வலையில் சிக்கிக்கொண்டு எப்போதும் வேறொருவரை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் நம் உண்மையான தனிமையை இழந்துவிட்டோம். தனிமையை உருவாக்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே நம்முள் இருக்கிறது. சீடர் உடனே கேட்டான், அப்படியானால் தனிமையே இயல்பும் அது எளிதானதுமாக இருந்தால் நான் ஏன் அந்த குகையில் 3 நாட்களே தங்க முடிந்தது? ஏன் அங்கே இருக்க எனக்கு இவ்வளவு சிரமமாக இருந்தது? ஏன் நான் அமைதியற்றவனாக உணர்ந்தேன்? குரு ஆழமாக பதிலளித்தார். உன்னுள்ளிருந்து உண்மையான தனிமை எழும் வரை நீ எங்கே இருந்தாலும் நீ ஒருபோதும் தனியாக இருக்க முடியாது. ஒரு குகையில் இருந்தாலும் கூட நீ உன் மனதில் ஒரு கூட்டத்தை உருவாக்கி விடுவாய். அந்த கூட்டம் வெளியில் இல்லை. அது உன் உள்ளே இருக்கிறது. பின்னர் குரு சீடனை ஒரு நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றார். அவர் கேட்டார், இந்த நதியை உடனே அழிக்க முடியுமா? இன்று இதை நிறுத்த முடியுமா? சீடர் உடனே பதிலளித்தான், இல்லை குருதேவ், அது ஒரு நாளில் நடக்க முடியாது. 2 நாட்களிலும் இல்லை. 3 அல்லது 4 நாட்களிலும் இல்லை. அதற்கு நீண்ட காலம் தேவை. படிப்படியாகத்தான் அணை கட்ட வேண்டும். சீடர் சொன்னான், ஒவ்வொரு பிரச்சனையும் படிப்படியாக தீர்க்கப்படுகிறது. காலப்போக்கில்தான் ஒரு அணை கட்டப்படுகிறது. குரு தலையசைத்தார். நீ சொல்வது சரி. அதே போலதான் மனதின் ஆற்றுக்கும் ஒரு அணை கட்ட வேண்டும். அது ஒரு நாளில் நடக்காது. 2 அல்லது 3 நாட்களிலும் இல்லை. படிப்படியாக காலப்போக்கில் மட்டுமே அது சாத்தியம். சீடர் உறுதியுடன் கூறினான், குருதேவ், இப்போது எனக்கு புரிகிறது. நானும் என் மனதில் அந்த அணையை மெதுவாக கட்டத் தொடங்குவேன். அந்த நாளிலிருந்து சீடர் தனது ஆன்மீக பயிற்சியில் முழுமையாக கவனம் செலுத்தத் தொடங்கினான். அவன் சிறிய தீர்மானங்களை எடுக்க ஆரம்பித்தான். சிலவற்றை நிறைவேற்றினான். சிலவற்றில் தோல்வியும் அடைந்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் மனம் மேலும் வலுவடைந்தது. தன்னை கட்டுப்படுத்தும் திறன் வளர்ந்தது. சிறிய தீர்மானங்கள் மெதுவாக பெரிய தீர்மானங்களாக மாறின. ஒரு நாள்
அவன் ஒரு உறுதியான முடிவை எடுத்தான். மீண்டும் அந்த குகைக்குள் சென்றான். இந்த முறை அவன் வெளியே வரவில்லை. ஒரு நாள், 2 நாள், காலம் நகர்ந்தது. 30 நாட்கள் முழுவதும் அவன் குகையிலேயே இருந்தான். 30 நாட்கள் கடந்தபோது குரு சற்றே கவலையுடன் குகைக்குள் சென்றார். அங்கு அவர் கண்ட காட்சி முழுமையான அமைதி. சீடர் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் அமைதி, அவனுடைய உள்ளத்தில் நிலைத்தன்மை. அவன் கண்களை திறந்து குருவை பார்த்தான். உடனே எழுந்து வணங்கினான். குருதேவ், நீங்கள் சொன்னது உண்மை. தனிமையில் இருப்பது கடினமில்லை. அது மிகவும் எளிதானது. ஏனெனில் தனிமையே நம்முடைய இயல்பு. அது நம்முடைய உண்மையான சாராம்சம். அதற்காக நாம் எதையும் புதிதாக உருவாக்க வேண்டியதில்லை. அது எப்போதும் நம்முள் இருந்தது. நாம் அதை கவனிக்கவில்லை. அவன் குருவுடன் குகையிலிருந்து வெளியே வந்தான். இப்போது இந்த கதையின் உண்மையான அர்த்தம் என்ன? நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? நாம் வெளியுலகில் தேடிக்கொண்டிருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் பூரணத்துவமும் அனைத்தும் ஏற்கனவே நம்முள் இருக்கின்றன. ஆனால் நம் மனம் உருவாக்கும் சத்தம் அதை பார்க்க விடாமல் தடுக்கும். மனதை மெதுவாக கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் நம் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியை நாம் உணர ஆரம்பிப்போம். உண்மையில் தனிமை என்பது ஒரு தனித்த நிலை அல்ல. அது உங்களுக்கு உண்மையை காண்பிக்கும் ஒரு கண்ணாடி. அது உங்கள் உள்ளத்தை வெளிச்சமிடும். அது உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரும். நாம் தினசரி வாழ்க்கையில் மிகச்சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்கிறோம். அவை உண்மையில் பெரியதல்ல. அவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உலகத்திற்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நாம் அவற்றுக்கு அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நமது வாழ்க்கையே அவற்றைச் சுற்றி சுழல ஆரம்பிக்கிறது. அதே இடத்தில் நாம் சிக்கி மீண்டும் மீண்டும் அதே சிந்தனைகளில் சுற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு உண்மையை நினைத்துப் பாருங்கள். இந்த உலகில் யாரும் நிலைத்திருக்கவில்லை. எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும், அனைவரும் ஒரு நாள் தூசியாக மாறிவிடுகின்றனர். அரசனாக இருந்தாலும், பிச்சைக்காரனாக இருந்தாலும், வலிமையானவராக இருந்தாலும், பலவீனமானவராக இருந்தாலும், யாரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. இன்று நாம் மிகுந்த கவலையுடன் பிடித்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள் நாளை எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். நாம் இங்கே என்றென்றும் இருப்பது போல போராடுகிறோம். ஆனால் உண்மையில் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு குறுகிய காலமே. நேரம் மிகவும் மதிப்புமிக்கது. அதை வீணாக்காதீர்கள். அதை பயன்படுத்துங்கள். ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது புரிந்து கொள்ளுங்கள். உண்மையாக வாழுங்கள். நாம் எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நமக்கு எதுவும் தெரியாது. அதுவே நம் முரண்பாடு. அதுவே நம் மாயை. இதிலிருந்து வெளியேறும் ஒரே வழி விழிப்புணர்வு, நனவு, ஞானம். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய கருத்து கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். நன்றி.